செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மதுரவாயில் பைபாஸ் சாலையில் நேற்றிரவு வேன் ஒன்றை வழிமறைத்து சுமார் 22 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொரட்டூரில் தண்டபாணி அண்ட் கோ என்ற நிறுவனத்தை நடத்தி வருபவர் முகுந்தன். பிரபல கம்பெனியின் சிப்ஸ்களை மொத்தமாக வியாபாரம் செய்து வரும் இவரிடம் மகேஷ், தினேஷ் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகிய மூவரும் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு முகுந்தன் மற்றும் டிரைவர் மகேஷ் உள்ளிட்ட 3 பேர் சுமார் 22 லட்சம் ரூபாயுடன் வேன் மூலம் போரூருக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது மதுரவாயில் புறவழி சாலையில் செல்லும்போது 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்த வேனை மறைத்து டிரைவர் மகேஷின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி வேனில் இருந்த 22 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து மதுரவாயில் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடம் அருகே டீசல் ஏற்றி வந்த லாரி சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோவை மாவட்டம் இருகூரில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து 12,000 லிட்டர் டீசலை டேங்கர் லாரி ஒன்று ஏற்றிக்கொண்டு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகேயுள்ள காளிவேலம்பட்டி பிரிவு என்ற இடத்தில் செல்லும்போது எதிர்பாராத விதமாக டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் டீசல் டேங்கில் ஓட்டை ஏற்பட்டு லாரியில் ஏற்றி வந்த டீசல் ரோட்டில் ஆறாக ஓடியது. இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் குடம், பக்கெட், கேன் மூலம் டீசலை பிடித்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பல்லடம் போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் அதிமுக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி டூவிபுரம் 3வது தெருவை சேர்ந்தவர் ஆறுமுக நயனார். அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளரான இவர் தற்போது அண்ணா கல்வி நிறுவனங்களில் தாளாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சிலர் அவரது வீட்டில் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் வீட்டின் முன்புற கூரை தீப்பற்றி எரிந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். 10 மணி சார், நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தோம். அப்போ டம்முன்னு சத்தம் கட்டுது பாருங்க. சத்தம் கட்டி என்னடான்னு பார்க்க அங்கே தீ பிடிச்சி எரியுது. பாட்டில் அப்படி சிதறி போய் கிடக்கு. கோட்டர் பாட்டில் தான் அடைச்சி எரிஞ்சிருக்காங்க. கொஞ்சம் அங்கே பக்கத்தில் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் ஓடி வந்து தீயை அணைச்சோம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்ற 6 குடும்பத்தை சேர்ந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மகரூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சுப்பிரமணியன், பெரியசாமி, சுருக்கன், சின்னசாமி, ராஜமாணிக்கம், காளியப்பன். இவர்கள் தங்களது குடும்பத்துடன் கடந்த 40 ஆண்டுகளாக அங்குள்ள தரிசு நிலத்தில் பயிர் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன், வேலாயுதம், பெரியசாமி ஆகியோர் அந்த நிலத்தில் பயிர் செய்ய வேண்டும் என்றால் தங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அவர்களை மிரட்டியுள்ளனர். இதனால் மனமுடைந்த 6 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றனர். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காலமாக நாங்கள் தரிசு நிலம் ஓட்டி எங்கள் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கோம் சார். ராமச்சந்திரன் என்பவர் என்ன சொல்கிறாருங்க, ஒரு 6 மாதமாகவே எங்களை வந்து தொந்தரவுப்படுத்திட்டு ஒரு 5 லட்சம் ரூபா பணம் கேட்குறாரு. நாங்களும் அவ்வளோ பணம் எங்களால் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தோம். இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, வனத்துறைக்காரங்களை கூப்பிட்டு வந்து கண்ணு போட்டுருன்னு எங்களை மிரட்டி இருக்காரு சார். மாவட்ட ஆட்சியர் புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்கு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் சாவர தவிர வேறு வழி இல்லை சார். சங்கராபுரம் அருகே வீடு கட்ட குழி தோண்டும் போது தங்க புதையல் கிடைத்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகேயுள்ளது புத்திராம்பட்டு கிராமம். இக்கிராமத்தை சேர்ந்த கண்ணன் என்பவர் தனது இடத்தில் வீடு கட்டுவதற்காக கடக்கால் குழி தோண்டிய போது பழங்கால தங்க நகைகள் அடங்கிய புதையல் கிடைத்துள்ளது. கடந்த வாரம் நடந்த இச்சம்பவம் குறித்து குழி தோண்டிய மேஸ்திரி கட்டையன் என்பவருக்கு மட்டும் தெரியும். ஆனால் கண்ணன் இதுகுறித்து யாரிடமும் சொல்லவில்லை. இந்நிலையில் மேஸ்திரி கட்டையன் சங்கராபுரம் வட்டாட்சியருக்கு ரகசியமான தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டதில் கண்ணனிடமிருந்து தாலி கொடி, மோதிரம், டாலர் உள்ளிட்ட பழமையான தங்க நகைகளை மீட்டனர். இவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 80,000 ரூபாய் என்று கூறப்படுகிறது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணன் என்பவர் சொந்தமான வீட்டில் புதையல் இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் பேரில் 4 பவுன் மதிப்புள்ள பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. கடலூர் அருகே பட்டப்பகலில் மீனவர் ஒருவர் ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள தேவனாம்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரமணி. கடந்த 2010ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய இவர்
நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக தனது சகோதரருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். தேவனாம்பட்டினம் KK நகர் அருகே சென்றபோது அவர்களை மடக்கிய 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் வீரமணியை ஓட விரட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த வீரமணியின் உடலை கைப்பற்றி கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன் விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் நடந்த இந்த படுகொலை சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தை அடுத்த முத்திகை நல்லான் குப்பத்தைச் சேர்ந்தவர் கோபால். நேற்றிரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இவரை மர்ம நபர்கள் வழிமறித்து சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே கோபால் உயிரிழந்துள்ளார். அதிமுக கிளை செயலாளராக இருந்த கோபால் முன்னாள் கவுன்சிலராக இருந்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இந்த கொலை சம்பவம் திட்டமிட்டு நடந்துள்ளதா அல்லது முன் விரோதம் காரணமாக என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓசூரில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 40 பவுன் நகை திருடப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள சாந்தி நகரில் வசிப்பவர் நாகரத்தினம். இவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவராவார். இவர் தனது மகன் நக்கீரன், மருமகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று அனைவரும் வெளியே சென்றிருந்த போது நாகரத்தினம் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது கொரியர் பார்சல் வந்துள்ளதாக கூறி 2 நபர்கள் நாகரத்தினத்தின் வீட்டில் நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டி கழுத்தில் அணிந்துள்ள 20 பவுன் நகை மற்றும் வீட்டில் இருந்த 20 சவரன் நகைகள் ஆகியவற்றையும் ரொக்க பணம் 20,000 ரூபாயையும் பறித்துக் கொண்டு ஆம்னி வேனில் தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பவானிசாகர் அருகே குறுகிய ஆற்றுப்பாலத்தில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்தனர். பவானிசாகரிலிருந்து பன்னாரி மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் உள்ள குறுகிய ஆற்றுப்பாலத்தில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த கார் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் லாரியை திருப்பியுள்ளார். ஆனால் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் தடுப்புச் சுவரை இடித்துக் கொண்டு ஆற்றில் பாய்ந்தது. லாரியில் பயணம் செய்த ஓட்டுநர் உட்பட 10 பேர் படுகாயமடைந்து புளியம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காலையில் ஒரு 10 மணி சுமாருக்கு ஒரு லாரி வந்தது. அது ஒரு 10 பேர் வந்துட்டு இருந்தாங்க. எதுக்கால வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து என்னாச்சுன்னா வாய்க்காலில் வந்து குப்பர் தலை வந்துருச்சு. அவங்களுக்கு சிறு சிறு காயங்களும் ஏற்பட்டுருக்கு. அதிர்ஷ்டமும் உயிர் தப்பி கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. ஜல்லிக்கட்டுகள் நடத்தக்கூடாது என்று விலங்குகள் நல ஆணையமும், தடை விதிக்கக்கூடாது என்று ஜல்லிக்கட்டு சங்கங்களும் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்திருந்தன. அதனால் சில நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டை நடத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால அனுமதி அளித்தது. மேலும் ஜல்லிக்கட்டு நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு நிபந்தனைகள் எதுவும் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்த அறிக்கையையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது குறித்த அறிக்கை மதுரை மாவட்ட ஆட்சியர் சார்பில் நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் மத்திய அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வசதியாக வழக்கை வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிபதிகள் சித்ரா லட்சுமணன், கருப்பையா ஆகியோர் உத்தரவிட்டனர். இந்தோனேஷியாவை புரட்டி போட்ட இக்கி புயல், பலத்த காற்று மற்றும் மழையால் பல தீவுகள் சூறை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.